யாரெல்லாம் பண்ணலை? Anybody not do it? மேம் பண்ணல. பண்ணல. That's fine. That's fine. So, okay, Vinita, while he is getting ready, நீங்க கணேஷ் get your thing up. உங்க லேப்டாப் ஷேர் பண்ணுங்க. வினிதா, என்ன மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் திங்க் பண்ணீங்க? This is cricket, right? கிரிக்கெட்னா என்னன்னு தெரிஞ்சதா உங்களுக்கு முதல்ல? I heard that not everybody knew about cricket. எஸ் மேம். ஓகே. நம்ம வந்து அவங்க பால் வந்து போடுறப்ப அந்த பால் ஃபர்ஸ்ட் ஒரு பால் போடுறாங்கன்னா போடுறப்ப அவங்க என்ன ரன் எடுக்கிறாங்க, அது 4 இருக்கா இல்லாட்டி 6ஆ இல்லாட்டி அவங்க 1 ரன் தான் எடுக்கிறாங்க இல்லாட்டி ஒயிட் பாலா, அந்த மாதிரி திங்க் பண்ணலாம். வெரி குட். ஓகே, அதுக்கேற்ற மாதிரி போட்டுருக்கீங்களா? போட்டிருக்கேன். ஓகே, ஆல் குட். ஸோ கணேஷ் காட்டுங்க. காட்டிட்டு எக்ஸ்பிளைனும் பண்ணணும், கிரிக்கெட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். பிகாஸ் some students they didn't know what cricket is. ஸோ கிரிக்கெட் தெரியாதுன்னு சொன்னவங்க நேற்று கௌஷிகா. ஸோ what did you learn? மேம் அதுல வந்து இந்த ரன் வந்து பால் எவ்வளவு தூரத்துக்கு போச்சுன்னா அது எத்தனை ரன் கால்குலேட் ஆகும் அப்படின்ற மாதிரி பார்த்தேன் மேம். அதை வச்சு ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன் மேம். சரி, இப்போ வந்து 0 ரன்னா ஓகே, தட்ஸ் ஃபைன். ஓகே, கணேஷ் எக்ஸ்பிளைன். ஓகே, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கணேஷ் லெட்டர் நான் ஃபார் லூப்லாம் போட்டிங்களா? சரி, ஓகே. பட் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் மீ ஃப்ரம் லைன் நம்பர் 6 to 31 மேபி. கணேஷ் பேசுனீங்க, என்ன கேட்கல? மேடம் நம்ம இதுல ஃபர்ஸ்ட்ல என்ன இது கிரிக்கெட் கால்குலேட்டர்ங்கறத ஃபர்ஸ்ட் நான் அதை பிரிண்ட் பண்ணிக்கிறேன் மேடம். சரி. டோட்டல் ரன்ஸ்ங்கிற வேரியபிள்ல வந்து நான் 0 அசைன் பண்ணிக்கிறேன். அடுத்து இது வந்து ஒரு ஓவர்ல எத்தனை பால், ஒரு ஓவர்னா மொத்தம் 6 பால் மேடம். அதுல அந்த பேட்ஸ்மேன் ஒவ்வொரு பாலும் எப்படி ஹிட் பண்றாங்கிறதுக்கான ஒரு கொடிதான் சரி ரைட் பண்ணிருக்கேன். இதுல பேட்ஸ்மேன் ஹிட் பண்ற டைப்லாம் வந்து டாட், சிங்கிள், டபுள், பவுண்டரி, 6, வைட் மேடம். இந்த மாதிரி இந்த இட்டுக்குள்ள தான் வந்து பேட்ஸ்மேன் வந்து பால் ஹிட் பண்ண போறாங்க மேடம். அதுல அப்படி நம்ம இதெல்லாம் வந்து நம்ம இந்த பேட்ஸ்மேன் தான் வந்து இன்புட் தான் இருப்பாங்க மேடம் இந்த கோடுக்கு. அதுக்கு அந்த எல்லாரும் யூஸ் பண்ணிருக்கேன் மேடம். ஓகே, ஸோ நீங்க வந்து ஐ ஆம் லுக்கிங் அட் த கோட். ஸோ நீங்க வந்து யூ ஹேவ் 0 1 2 3 1 2 4 6. ஓகே, ஆல் ரைட், போட்டிருக்கீங்க. ஓகே, குட். நவ் anybody comment? People who know cricket. What is the comment? We are not talking about எல்லா for loop எல்லாம் விட்டுறலாம். We are only talking about the statement. Line number 7 he is getting an input. Line number 20 whatever 31 கிட்ட print பண்றாங்க. Okay, so look at this code and tell me இதுல எல்லாம் கரெக்டா இருக்கா? Is there anything we can improve? இவ்வளவுதானா கண்டிஷன்? வேற கண்டிஷன் ஆட் பண்ணலாமா? Right? I mean, I see that there maybe a couple more conditions add பண்ணலாம். என்னவாக இருக்கலாம்? ரியல் கிரிக்கெட் மேட்ச் பார்த்தவங்க, what can you add? Yeah, I think யாருக்கெல்லாம் கிரிக்கெட்னால இப்போ கிரிக்கெட்டே பார்த்தது கிடையாது. Raise your hand if you have never watched a cricket. விக்கெட் வைட் இதெல்லாம் ஆட் பண்ணலாம். வைட் இருக்கு, விக்கெட் ஆட் பண்ணலாம். கரெக்ட், விக்கெட் ஆட் பண்ணல. ஓகே, yeah, wicket is something you can add. That's also ball அடிச்சோம்னா that is also a thing, இல்லையா? Right, Ganesh? Okay, wicket you can add wicket also. Where? How does the wide thing work? Wide எப்படி work ஆகும்? Wide என்ன? வைடுங்கிறது பால் பவுன்ஸ் பண்ணும்போது பிட்ச் விட்டு வெளியே போறதா மேடம்? இல்ல, wide up போயிடுச்சு. It's on the side. It went on the side. But can a batsman still hit it? Wide ball அடிக்கலாம் இல்லையா? அதுக்கு சான்ஸ் கம்மி தான் நமக்கு ஒயிட் பால் அடிக்கிறீங்க. என்னது? ஒயிட் பால் ஹிட் பண்றீங்களே சான்ஸ் கம்மி தானே மேடம். அதுல அது ஒயிட் பால் போட்டா இங்க எக்ஸ்ட்ரா ஒரு ரன் கொடுத்துருக்கோம் மேடம்.
எக்ஸ்ட்ரா ஒரு ரன் கொடுத்துருக்கீங்க. ஸோ ஒயிட் பால் வந்து அடிக்கவே மாட்டாங்களா? இட்ஸ் கொஸ்டின், எனக்கு தெரியாது. ஒயிட் பால் so basically என்னோட question வந்து anybody, okay, again we are talking cricket here, I don't want too much cricket இப்போ இதுலன்னா. My question is, if can I hit single run or a boundary on a white ball? Okay, let's assume, okay, I'm just thinking it. Yes, so I can white ball I can hit. The reason எதுக்காக நான் பேசுறேன், so Ganesh, wide ball the batsman can still hit depending on how wide it is. ரொம்பவே wide போச்சுன்னா obviously you cannot hit, but கொஞ்சம் whatever wide they can hit the ball. அது 1 ஆகவும் இருக்கலாம், 2 ஆகவும் இருக்கலாம், பவுண்டரி ஆகவும் இருக்கலாம், 6 ஆகவும் இருக்கலாம். அப்படின்ற கேஸ்ல உங்க கோட் எப்படி மாறும்? You understand my question? புரிஞ்சுதா? புரிஞ்சு மேடம். ஓகே, அது பேட்ஸ்மேன் ஹிட் பண்றத ஹிட் பண்ணிட்டு அவரோட சிங்கிள்ஸ் எவ்வளவு ஓடுறாங்களோ அதை பொறுத்து ரன் மாறும் மேடம். ஆமா, அப்படின்ற கோட் எப்படி எழுதணும்? அது ஒயிட் பட்டு அது பவுண்டரி போனா கூட அது அதை பொறுத்து டிபெண்ட் ஆகும் மேடம். ஒயிட் பால். ஆமா, வேற என்ன பண்ணுகிறது? உங்க கோட்ல வந்து நீங்க ஃபார் பால் அண்ட் ரேஞ்ச் 1 to 7 கொடுத்திருக்கீங்க. ஒயிடுன்னா யூ கெட் ஒன் மோர் இது இல்லையா? ஒன் மோர் பால் இல்லையா? ஆமா. It's not taken care, right? So இப்போ நான் ஒயிட் பால் வந்து அந்த 6 பால்ல இருந்து மைனஸ் பண்றதுக்கு தான் ஒரு லைன் இருக்கு. லைன் நம்பர் 27 மேடம். Okay, you cannot do that. You cannot change the variable of a ball. பண்ணவே கூடாது. நம்ம for loopல இருந்து you cannot change values at all. That's it. Okay, for loop பண்ணும்போது அதை பார்க்கலாம். That's a wrong thing to do. சரியா? Okay, we'll talk about it. For loop பண்ணும்போது பண்ணலாம். இப்போதைக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, okay, you have a or condition யூஸ் பண்றீங்க. Wide is something you can use with an or condition, and condition. If it is wide and, then you'll be adding it differently. You'll check wide outside of the if condition. புரிஞ்சுதா? பால் வந்து wideனா yes, you're going to add 1 run. At the same time, அதே பால் it can be wide and dot, wide and 4, wide and 6. It's all possibilities, right? Yes or no? Then the code has to change. Okay, because I'm not going to too much into this, because I realized எல்லாருக்கும் cricket is not something everybody I assumed that everybody knows cricket and நினைச்சிட்டேன் நான். அதனால I'm not going into too details of this one. But யார் கோட் எழுதினீங்களோ கிரிக்கெட் வச்சு, கிரிக்கெட் கைண்ட் ஆஃப் தெரியும், எனக்கும் கைண்ட் ஆஃப் தெரியும், I'm not an expert, கைண்ட் ஆஃப் தெரியும், அதை வச்சு கோட் எழுதினீங்களோ, the reason I gave that example வந்து எப்படி, how do you எக்ஸ்ட்ராஸ், கிரிக்கெட்ல எக்ஸ்ட்ரான்னு இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்க. தட் வாஸ் த ரீசன் ஃபார் த கோட். அதுக்கு தான் இந்த இது எழுத சொல்லி சொன்னேன் நான். ஓகே, ஸோ நீங்க கிரிக்கெட் வச்சு ஜாஸ்தி தெரியாது அப்படின்ற கேஸ்ல இந்த கோட் எழுதுறது கஷ்டம். பிகாஸ் பர்பஸ் ஆஃப் கோட் எழுதுறதே யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம் கரெக்ட்லி, அப்பதான் ஒழுங்கா எழுத முடியும். ஸோ இப்போ நான் சொன்னதை வச்சுக்கிட்டு ஹூவர் டிட் இந்த கிரிக்கெட் எக்ஸாம்பிள் ஒழுங்கா பண்ணீங்களோ, கன்சிடர் த வேர்ட் எக்ஸ்ட்ரா. கிரிக்கெட்ல ஹவு இஸ் எக்ஸ்ட்ரா ரன் வந்து எப்படி வரும்? Wide is one example. There are other ways you can get extra runs. அதை எப்படி உங்க கோட்ல எழுதுவீங்க? புரிஞ்சுதா? Anybody else took care of what நான் இப்ப என்ன சொன்னனோ, so far நான் என்ன சொன்னனோ, யாரு வந்து ஆல்ரெடி கோட்ல எழுதியிருக்கீங்க? நான் சொன்ன கண்டிஷனை வச்சு யாருன்னா கோட்ல எழுதியிருக்கீங்களா? Anybody? So எத்தனை பேருக்கு கிரிக்கெட் இஸ் நாட் அ திங், கிரிக்கெட்னாலே எனக்கு ஜாஸ்தி தெரியாதுன்னு சொல்றவங்க கை தட்டு பார்க்கலாம். Daushika is one. Raise your hand if you are not a cricket person. ஓகே, மித்தவங்க எல்லாருக்கும் you all know what cricket is. கிரிக்கெட்னா பார்த்துருக்கு, விளையாடுறீங்க, விளையாடாட்டையும் பரவாயில்ல, you already at least know. அப்படின்ற கேஸ்ல ஓகே, so Janani, did you write this homework? Yes, ma'am. நீங்க did you take care of all these different and conditions?
எஸ் மேம். பட் ஆனா நான் இந்த லைக் எக்ஸ்ட்ரா ரன்ஸ் வர மாதிரி எழுதல மேம். லைக் ஒரு கண்டிஷன்ல வந்து நோ பால் த்ரோ பண்ணாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு பால் போடுவாங்க. ஸோ லைக் கேட்ச் பிடிச்சாலுமே அவுட் கிடையாது. ஸோ அந்த கண்டிஷன் மட்டும் இருக்குதுன்னா மேம். மற்ற கண்டிஷன்ஸ் எல்லாம் லைக் நார்மலா ஒயிட் பால்னா வந்து பேட்ஸ்மேன் அடிச்சாங்கனாலும் அடிக்கலனாலும் எக்ஸ்ட்ரா ஒரு ரன் ஆட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நார்மல் கண்டிஷன்ஸ் ஒயிட் பால் பேட்ஸ்மேன் அடிச்சிட்டாங்கன்னா தென் அதுவும் ஆட் ஆகும். அந்த ரன்னும் கணக்குல வந்து எக்ஸ்ட்ரா ரன்னோட அதுவும் சேர்த்துக்கு. That is what I gave it so that you guys can use the hand condition. Okay, fine. It's okay. Whoever knew cricket, go back, think about it, write it again. So I'm going to give a new one. The new one, everybody know what Swiggy is? Okay, you can close. Ganesh, you can close. Swiggy na enna theriyumla ellarkum? I hope. Swiggy, anybody know what Swiggy is? நம்ம ஊர்ல ஸ்விக்கி தானே? Yes ma'am. Okay, raise your hand if you don't know what Swiggy is. ஸ்விக்கின்னா எங்களுக்கு என்னன்னு தெரியாது. அப்படியா? ஓகே. எனிவேஸ், anybody else? ஒன்லி ஜீவரத்னம் ஒரு ஆளுக்கு தான் தெரியாதா? மத்த எல்லாருக்கும் தெரியுமா ஸ்விக்கின்னா? ஸ்விக்கி தான் உங்களுக்கு தெரியும் மேம். ஓ, நான் சொல்றது தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ணேன் நான். Okay, you know Swiggy. Andichi, you don't know what Swiggy is. Okay, anybody else? Swiggy மாதிரி நம்ம ஊர்ல. Okay, now somebody, anybody else? Swiggy என்ன தெரியாதுன்றவங்க? Okay, maybe Sriram. Can you explain what Swiggy is? Andichiக்கு புரியுற மாதிரி can you explain what Swiggy is? Swiggyனா என்னது? இருக்கீங்களா ஸ்ரீராம்? கேக்குதா? கேக்குது. நம்ம வீட்டுல ஒரு நாள் சாப்பாடு பண்ணலன்னா அந்த ஆப்புக்கு போய் நம்ம ஆர்டர் பண்ணோம்னா நம்ம ஃபுட் எதுவோ அதை ஆர்டர் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு டைமிங்ல வந்து கொடுப்பாங்க. Good, very good. You gave some details. டைம்ல வந்து கொடுக்கிறது, ஆர்டர் பண்றது. Very good. Anybody else want to add or repeat whatever he said? Let's see. Yeah, maybe Vinita, can you explain what Swiggy is? You can repeat what he said, that's fine too. Vinita? இன்னொரு டைம் சொல்லுங்க. நெட்வொர்க்ல ஒன்னு கேட்கல. Okay, Swiggy, what is Swiggy? ஸ்டக் ஆகுது. ஸ்விக்கினா என்னன்னு கேட்டேன் நான். நம்ம அது வந்து ஃபுட் ஆர்டர் ஆப் மேம். ஃபுட் ஆர்டர் ஆப். நிறைய நமக்கு தேவையான ஃபுட்டை வந்து நம்ம அதுல போய் நமக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்து நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். வேணுங்கிறத நம்ம கொடுத்து நம்ம அதுல போய் ஆர்டர் பண்ணி பேமெண்ட் பண்ணி நம்ம ஆர்டர் பண்ணிட்டா நமக்கு வந்து அவங்க அந்த ஸ்விக்கி வந்து டெலிவரி பண்ணுவாங்க. ஸ்விக்கில வந்து டெலிவரி வீட்டுல இருந்து சாப்பாடு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அண்டிச்சு புரிஞ்சுதா ஸ்விக்கி என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு? எஸ் மேம், புரிஞ்சுச்சு மேம். Okay, so I hope everybody knows what Swiggy is. So இந்தியால ஸ்விக்கி மாதிரி வேற என்ன கம்பெனி இருக்கு? Zomato. Zomato. Okay, yes, Zomato. வேற என்ன இருக்கு? அது ரெண்டு தானா? Those are the two things in அருப்புக்கோட்டையில ரெண்டுமே இருக்கா? அதாவது wherever you guys live, அங்க ரெண்டுமே ஸ்விக்கி டொமாட்டோ ரெண்டுமே இருக்கா? That's fine. இந்த ஊர்ல எது? அருப்புக்கோட்டையில Zomato இருக்குங்க. Zomato இருக்கு, ஸ்விக்கி இல்ல. Zomato ரொம்ப நாளா இருக்கு. ஸ்விக்கி இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க நினைக்கிறேன். இப்பதான் வந்திருக்கு. I see. So எங்க ஊர்ல, நான் இருக்கிற ஊர்ல it's called DoorDash. DoorDash is the name of the app. DoorDash வரும். அப்புறம் they have a few different companies. Okay, so we are talking about conditions. So இந்த Swiggy appல there are நிறைய different parts இருக்கு. What do you mean by part? நிறைய different areas இருக்கு. என்ன மீனிங்? ஃபுட்
இட்ஸ் அ ஃபுட் ஆர்டரிங் ஆப் இல்லையா? எப்படி ஆர்டர் பண்றது, ஃபுட் எல்லாம் லிஸ்ட் பண்றது ஒரு 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 இது, எப்படி ஆர்டர் பண்றது, எப்படி பே பண்றது, அப்புறம் எப்படி டெலிவரி பண்றது, ரைட்? இது எல்லாம் இந்த ஒரு ஆப்ல வந்து இத்தனை டிஃப்ரெண்ட் வேலைகள் பண்ண வேண்டியிருக்கு. நான் தான் யூஸரா போனேன்னா நான் வந்து சர்ச் பண்ணணும்னு சொன்னாங்க. எப்படி சர்ச் பண்றது, நிறைய என்னென்ன டிஷ்ஷஸ் இருக்கு, எந்தெந்த ரெஸ்டாரண்ட் இருக்கு, எந்த ரெஸ்டாரண்ட்ல என்ன டிஷ்ஷஸ் இருக்கு, அது பண்றது ஒன்று இருக்கு. அப்புறமா அதெல்லாம் பார்த்த பிறகு நான் செலக்ட் பண்ணலாம் எங்கெங்க என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு. அப்புறமா எவ்வளவு டோட்டல் அமௌண்ட் வரும் அதை நான் பே பண்ணணும். நான் பே பண்ணி முடிச்ச பிறகு அப்புறம் என்னது, எனக்கு வந்து டெலிவரி கிட்ட வரணும். Yeah, these are the different things this app does. We are only going to talk about delivery. And the delivery க்கு வந்து we are going to write a simple என்னென்ன கண்டிஷன், டெலிவரிக்கு என்னென்ன கண்டிஷன் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுத போறோம். we are only going to focus on delivery. So delivery, இப்ப நான் தான் டெலிவரிக்காரங்க அப்படின்னா நான் ஒரு கோட் எழுதுறேன். நான் எப்ப வந்து டெலிவர் பண்ணணும், அந்த டெலிவரிக்கு எவ்வளவு சார்ஜ் பண்ணணும், இந்த ரெண்டு தான் நம்ம பண்ண போறோம். அதுக்கு நான் என்னென்ன கண்டிஷன்ஸ் நான் செக் பண்ண வேண்டி வரும். That is what I'm going to do. Okay, that is the problem statement. Okay, புரிஞ்சுதா? Kind of. Can somebody repeat the problem statement? என்ன சொன்னேன்னு? ஸ்விக்கி ஆப்போட டெலிவரி பார்ட் மட்டும், அந்த டெலிவரிக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் எழுதணும். That's all I'm asking. திங்க் பண்ணி பாருங்க, டெலிவரிக்கு என்னென்ன கண்டிஷன், எப்படி சார்ஜ் பண்ணணும். டெலிவரிக்கு தனி சார்ஜ்னு வச்சுக்கலாம் நம்ம. அடனோ ஸ்விக்கியா டொமேட்டோ டூ இட் ஆர் நாட் தெரியாது எனக்கு. பட் நம்ம எழுத போற ப்ரோக்ராம்ல டெலிவரி ஹேஸ் செப்பரேட் ஃபீஸ். ஃபுட்டுக்கான காஸ்ட் தனி, டெலிவரிக்கான காஸ்ட் தனி. ஓகே, நீங்க வந்து யூ ஹேவ் டு கம் அப் வித் கண்டிஷன்ஸ் ஆஃப் என்னென்ன கண்டிஷனுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்ணுவீங்க, எப்ப டெலிவர் பண்ணுவீங்க, எப்ப டெலிவரி பண்ண மாட்டீங்க, இதெல்லாம் உங்க கண்டிஷன்ஸ். ஐ வாண்ட் யூ டு திங்க் என்னது, வாட் ஆர் தோஸ் கண்டிஷன்ஸ், என்னவாக இருக்கலாம். தட்ஸ் வாட் ஐ வாண்ட் யூ டு திங்க். புரிஞ்சுதா? ஒரு டவுட் சொல்லுங்க, என்ன டவுட்? டெலிவரியில வந்து காஸ்ட் இருக்கும் எப்ப டெலிவரி பண்றோம். இப்ப நான் வந்து ஒரு ஃபுட்டு வந்து டெலிவரி பண்றேன், சாரி ஒரு ஃபுட்டு வந்து நான் ஆர்டர் பண்றேன், அந்த ஃபுட்டு வந்து நான் வேணாம்னு சொல்லி கேன்சல் பண்றேன்னா அப்ப டெலிவரி வந்து என்ன பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு கண்டிஷன் யூஸ் பண்றோமா? ஆர்டர் பண்ண ஃபுட் வந்து டெலிவரி சார்ஜ் இருக்கா இல்லையா? தட்ஸ் a question. ஆர்டர் பண்ணி கேன்சல் பண்ணிட்டு ஆர்டர் பண்ணிட்டு வேணாம்னு சொல்லி கேன்சல், அப்ப வந்த பிறகு அதுக்கு டெலிவரி காசு இருக்கா இல்லையா? வாட் டு யூ திங்க்? இருக்கணுமா இருக்க கூடாதா? உங்க இஷ்டம். மோஸ்ட் ஆஃப் த டைம் இருக்கக்கூடாது. நான் டெலிவரியே பண்ணல அப்படின்ற போது எதுக்காக நான் அதுக்கு காசு கொடுக்கணும் இல்லையா? ரைட். ஸோ இப்போ நான் சொன்னது வந்து என்னன்னா, திஸ் இஸ் த கண்டிஷன். நீங்க வந்து திங்க் பண்ண போய் நீங்க தான் ஆட் பண்ண போறீங்க. லெட்ஸ் சே யூ ஆர் த டெலிவரி பர்சன். டெலிவரிக்கான அந்த யூ ஆர் த எஸ் கணேஷ், எஸ் கோ ஹெட். மேடம் ஸ்விக்கியில எந்தெந்த மெத்தட்லாம் டெலிவரி பண்ணுவாங்கிறத நாம இந்த ஸ்விக்கி ஆப்ல பார்த்துக்கலாம் மேடம். ஸ்விக்கி ஆப்ல என்ன மெத்தட்ல டெலிவரி பண்றது நீங்க பார்க்கலாமா? பார்த்துக்கலாம் மேடம். ஒரு ரெஃபரன்ஸ் காண்டி பார்த்துக்கலாம் மேடம். என்னது? ரெஃபரன்ஸ் காண்டி பார்த்துக்கலாம் மேடம், அது என்னென்ன மெத்தட் டெலிவரி பண்றாங்கன்னு. சரி, பார்க்கலாம் நீங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன், ஸ்விக்கி வந்து ஒரு எக்ஸாம்பிள். இப்ப நீங்க தான் அந்த ஸ்விக்கி ஆப்பை டெவலப் பண்றது, நீங்க தான் ஸ்விக்கியோட ஓனர். ஓகே, உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அந்த டெலிவரி பார்ட்டுக்கு நீங்க என்னென்ன கண்டிஷன் வைக்க போறீங்க. தட் இஸ் யுவர் இப்போதைக்கு தட்ஸ் வாட் யூ ஹேவ் டு டிசைட். நீங்க டெலிவரிக்கு இன்சார்ஜ் அப்படின்னா என்னென்ன கண்டிஷன்ஸ் போடுவீங்க, எப்ப டெலிவரி பண்ணணும், என்ன சார்ஜ் பண்ணுவீங்க, எதுக்கு ஏத்த மாதிரி சார்ஜ் பண்ணுவீங்க. வீடு ரெஸ்டாரண்ட்டுக்கு பக்கத்துலயே உங்க வீடு இருந்ததுன்னா டெலிவரி சார்ஜ் எவ்வளவு இருக்கும், ரெஸ்டாரண்ட்ல இருந்து 50 கிலோமீட்டர் தள்ளி இருந்ததுன்னா டெலிவரி சார்ஜ் எவ்வளவு இருக்கும். அந்த மாதிரி என்னென்ன டெசிஷன்ஸ் எடுப்பீங்க, என்னென்ன கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. தட் இஸ் மை கொஸ்டின். ஸ்விக்கி வந்து ஒரு மாதிரி பண்ணலாகமாக இருக்கலாம். பட் நான் என்ன சொல்றேன், நீங்க தான் டெலிவரி ஆப் நீங்க தான் கிரியேட் பண்றீங்க. யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டெலிவரி பார்ட் ஆஃப் திங்ஸ்.
உங்க கண்டிஷன்ஸ் என்னவாக இருக்கும். ஐ வாண்ட் யூ டு ரைட் த கோட் ஃபார் இட். இதுக்கு வந்து மோர் தேன் ரைட்டிங் த கோட், இட்ஸ் மோர் ஆஃப் அ திங்கிங் எக்ஸாம்பிள், திங்கிங் எக்ஸசைஸ். இது நல்லா யோசிச்சா தான் உங்களால எழுத முடியும். ப்ராப்ளம் வந்து புரியணும். முதல்ல நான் போய் என்னை யாராவது போய் டெலிவரி பண்ண சொல்லி சொல்றாங்க, அதுக்கு நான் சார்ஜ் பண்ண போறேன். எதை பேஸ் பண்ணி நான் சார்ஜ் பண்ணுவேன், எதையெல்லாம் பேஸ் பண்ணி நான் சார்ஜ் பண்ணலாம்? தட் இஸ் த கொஸ்டின். யாருக்காவது நான் சொல்றது ஐடியா இருக்கா? ஒரு anybody give me some examples of எதை பேஸ் பண்ணி நான் என்னோட டெலிவரி சார்ஜ் மாறும்? ஃபுட் எவ்வளவு குவாண்டிட்டி இல்ல அதோட ரேட், அதை வச்சு சார்ஜ் வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகே, ஃபுட்டோட ரேட்டை வச்சுக்கிட்டு டெலிவரி சார்ஜ் சேஞ்ச் ஆகும் ஒன்று சொல்லியிருக்கீங்க. ஓகே, ஒரு ஐடியா. வெரி குட். அதோட கவுண்ட் பேஸ் பண்ணி மேம், ஒரு இட்லி அப்படின்னா 2 3 அந்த மாதிரி ஆட் பண்ணோம்னா அதோட சார்ஜ் நிறைய 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 ஃபுட் குவாண்டிட்டி மேம், குவான்டிட்டியை வச்சு. ஓகே, குவான்டிட்டியை வச்சு. ஓகே, 5 டிஷ் ஆர்டர் பண்ணியிருந்தா ஒரு டெலிவரி சார்ஜ், 10 டிஷ் ஆர்டர் பண்ணிருந்தா டிஃபரண்ட் டெலிவரி சார்ஜ். ஓகே. வேற வேற ரெஸ்டாரண்ட் லெவல் வச்சு ஒரு நிமிஷம் ஜனனி கம்ப்ளீட். யா, கோ அஹெட் ஜனனி, ஃபினிஷ் இட். வெதர் பேஸ் பண்ணி மேம், கிளைமேட் கொஞ்சம் சன்னியா இருக்கு, ரொம்ப வெயில் அடிக்குதுன்னா ஒரு சார்ஜ், and then மழை பெய்யுற மாதிரி இருக்குன்னா ஒரு சார்ஜ். வெரி குட். ஓகே, ஐ டோன்ட் திங்க் அபௌட் இட். தட்ஸ் a good one. ஓகே, வெதரை வச்சு மழையில போய் நான் டெலிவரி பண்ணேன்னா எனக்கு ரொம்பவே கஷ்டம், அதான் டெலிவரி ஜாஸ்தி பண்ண போறேன். வெதர் நல்லா இருந்ததா எனக்கு ஈஸி வந்து டெலிவரி பண்றது, கொஞ்சம் டெலிவரி சார்ஜ் கம்மியா இருக்கும். வெரி குட். ஓகே. கௌஷிகா. மேம் ரெஸ்டாரண்ட் லெவல் வச்சு, இப்ப நார்மலா சின்ன ஹோட்டலா இருந்தா அதுக்கு ஒரு அமௌண்ட், பெரிய ஹோட்டலா இருந்தா ஒரு அமௌண்டா? சின்ன ஹோட்டல் இருந்து ஆர்டர் பண்ற டெலிவரி சார்ஜ் வேற, பெரிய ஹோட்டல்னா வேற. ஓகே, ஆல்ரைட். ஓகே, சோ யூ கெட் an ஐடியா. உங்க எல்லாருக்கும் ஒரு ஐடியா வருதா என்ன மாதிரி எல்லாம் திங்க் பண்ணி? இதுக்கு நீங்க கோட் எழுதணும். திஸ் இஸ் ஜஸ்ட் டிஸ்கஷன். இதுக்கு நீங்க கோட் எழுதுறதுன்னா என்ன இன்புட்டா கொடுப்பீங்க, என்னென்ன கண்டிஷன் போடுவீங்க, எப்படி சார்ஜ் போடுவீங்க? சரியா? தட் இஸ் த ஹோம்வொர்க். Everybody understood kind of? So Andichi, tell me, what is your condition? நீங்க என்ன கண்டிஷன் யோசிக்கிறீங்க? எல்லாரும் இப்ப என்னென்ன கண்டிஷன் டிஸ்கஸ் பண்றோமோ எல்லாரும் அந்த கண்டிஷனை கோட்ல எழுதி இருக்கணும். ஆண்டிச்சி, உங்களுக்கு என்ன தோணுது? எதுக்கு ஏத்த மாதிரி டெலிவரி சார்ஜ் மாத்தலாம்? லாங் டிராவல் பண்ணி வந்து நம்ம ஃபுட் டெலிவரி பண்ணும்போது அந்த இடத்துல டெலிவரி சார்ஜ் மாத்தலாம். ரைட், டிஸ்டன்ஸை பொறுத்தது ஓகே மாத்தலாம். ஓகே, சோ தட் இஸ் த பட் ஐ ஹேவ் அ கமெண்ட். ஜீவரத்னம் சொன்னதுக்கும் கௌஷிகா சொன்னதுக்கும் ஐ ஹேவ் அ கமெண்ட். என்ன சொன்னீங்க? காஸ்ட் ஆஃப் த ஃபுட்டை வச்சு டெலிவரி சார்ஜ் மாறும்னு சொன்னீங்க. எதுக்காக? டெலிவரிக்கும் காஸ்ட் ஆஃப் த ஃபுட்டுக்கும் என்ன சம்பந்தம்? சேம் கொஸ்டின் ஃபார் கௌஷிகா டூ. சின்ன கடையில இருந்து நான் வாங்கி எடுத்துட்டு போய் டெலிவரி பண்றதுக்கும் பெரிய கடையில இருந்து டெலிவரிக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன்னா ஆண்டிச்சி சொன்னது டிஸ்டன்ஸை வச்சு. நான் நிறைய தூரம் போறதுன்னா எனக்கு நிறைய பெட்ரோல் நிறைய போட வேண்டியிருக்கும், நிறைய டைம் ஆகும், அதனால நான் சார்ஜ் ஜாஸ்தி பண்ணணும். பட் அதே இது நான் வந்து 10 ரூபா வடையை சார்ஜ் பண்றேன்னா, இல்ல 100 ரூபாய் பிரியாணியை டெலிவர் பண்றேன்னா, 10 ரூபாய் வடையை டெலிவர் பண்றேன்னா, இல்ல 100 ரூபாய் பிரியாணியை டெலிவர் எதை பண்ணாலும் பெட்ரோல் ஆக போறது அது சேம் டைம் சேம் பெட்ரோல். வை ஷுட் ஐ சேஞ்ச் மை டெலிவரி ஃபீஸ்? புரிஞ்சுதா என்ன கேக்குறேன்னு? புரிஞ்சுதா? டெலிவரிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா? ஜீவரத்னம் அண்ட் கௌஷிகா என்ன சொல்றேன்னு புரிஞ்சுதா? மேம் புரிஞ்சு. இப்ப வந்து சின்ன ஹோட்டல்னா எப்படியும் வந்து கொஞ்சம் இதா இருக்கவங்க தான் வாங்குவாங்க மேம், பூரா இருக்கவங்க தான் அதுல ஆர்டர் பண்ணுவாங்க, அவங்க ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆர்டர் பண்ணுவாங்க. அப்படின்னு அவங்களுக்கு டெலிவரி சார்ஜ் வந்து நம்ம கம்மி பண்ணோம்னா அவங்களுக்கு ஹெல்ப் ஆகுற மாதிரி இருக்கும். பெரிய ரெஸ்டாரண்ட்ல ஆர்டர் பண்றது வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும்ல மேம், அந்த காசு வந்து அவங்க டேக். ஓகே, தட்ஸ் a good thinking. ஜீவரத்னம், நீங்க என்ன சொல்றீங்க? மேம் நான் சொல்லும்போது எப்படி சார்ஜ் பண்ணுவீங்கன்னு நினைச்சிட்டேன் மேம். அதான் சார் ஃபுட்டோட ரேட் வச்சு அதுக்கான சார்ஜ் பண்ணுவேன்னு சொன்னேன் மேம். ஃபுட்டோட ரேட் வச்சு சார்ஜ் பண்ணுவீங்கன்னா என்ன மீனிங்? ஃபுட் இப்போ அதான் மேம் 10 ரூபா ஃபுட்டுனா அதுக்கு நான் 10 ரூபா சார்ஜ் பண்ணிப்பேன், 50 ரூபா 50, அது ரேட்டு எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி தான் சார்ஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னேன். டெலிவரி சார்ஜ் மாறுமா மாறாதா? ஃபுட் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி டெலிவரி சார்ஜ் மாறுமா மாறாதா?
மேபி ஜிஎஸ்டி இது மாதிரி டாக்ஸ் வச்சு சேஞ்ச் ஆகலாம் மேம். ஆமா, பட் we are only talking about the delivery charge. ஃபுட் சார்ஜ் பத்தி நம்ம பேசல. That's why I keep saying we are only talking about delivery charge என்னவாக இருக்கும். டெலிவரி சார்ஜ்னா இப்போ இவங்க சொன்ன மாதிரி தான் டிஸ்டன்ஸ் வெதர் இதை வச்சு தான் மேம் சேஞ்ச் ஆகும். டிஸ்டன்ஸ் வெதர் குவான்டிட்டி நிறைய தூக்கிட்டு போகணுமா கொஞ்சமா தூக்கிட்டு போகணுமா இவ்வளவு வச்சிருந்தாங்கன்னா தென் கஷ்டம். அது மாதிரி வேற எதுனா இருந்தாலும் you have to think about it and then write. So, and you write the code for this. இதுக்கு கோட் எழுதணும். சரியா? ஓகே. That is the homework. Everybody did everyone? Okay, Raji இல்லையா? என்ன டிஸ்கஸ் பண்ணோம் so far? என்னென்ன டிஸ்கஸ் பண்ணிருக்கோம்? அதுக்கு இன்க்ரீஸ் பண்ணுவோம், அத பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். சரி, என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் எழுத போறீங்க உங்களுக்கு? நான் வந்து if else கண்டிஷன் யூஸ் பண்ணுவீங்க. கண்டிஷன் என்ன? என்னோட மெயின் இதே how to write your condition. எப்ப வந்து and போடணும், எப்ப ஆர் போடணும், எப்ப டோட்டல் கால்குலேட் பண்ணணும். அது இனிமேல் தான் யோசிச்சு எழுதணும். டிஸ்கஸ் பண்ணது என்னன்னு கேக்குறேன் நான். கிளாஸ்ல பேசுனது என்ன பேசிருக்கோம்? எவ்ரிபடி ப்ளீஸ் ப்ளீஸ் அட்டெண்ட். இப்ப கிளாஸ்ல என்னென்ன பேசணுமோ மேம் சொன்னாங்க மேம் ரொம்ப டிஸ்டன்ஸா இருந்தா அவங்க இன்க்ரீஸ் பண்ணனும் சொன்னாங்க மேம். அது வேற என்ன கண்டிஷன்? அது குவாண்டிட்டி அதிகமா இருந்தா அதுக்கும் அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணுவோம். அதுக்கு அண்ட் கண்டிஷன் யூஸ் பண்ணுவேன் மேம். அப்புறம் வந்து நம்ம கஸ்டமரை வெயிட் பண்ண வச்சிட்டோம்னா அதுக்கு ஆர் கண்டிஷன் யூஸ் பண்ணுவேன் மேம். அதுக்கப்புறம் நான் ஃபுட்டு டிலே பண்ண டைம் ஆயிடுச்சு, இல்ல ஃபுட்டு வந்து குவாலிட்டி இல்ல அப்படின்னா ரேட் கம்மி பண்ணிக்கிறேன் மேம். இது ஆர் கண்டிஷன் யூஸ் பண்ணுவேன் மேம். ஓகே, குட் திங்கிங். கண்டிஷன் நல்லா இல்லன்றது டெலிவரிக்காரங்க இல்ல பே பண்ண கூடாது மேம். அமௌண்ட் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் மேம். டெலிவரி சார்ஜ் டெலிவரிக்காரனோட பிரச்சனை மேம். ஏன் இப்படி? ஏன் நான் வாங்கின டெலிவரிக்காரன் ஏன் விலையை கம்மி பண்ணணும்? எனக்கு மேம் திட்டு வாங்குறது என்னமோ சரி, சப்ளை பண்றவங்க தானே மேம். ஹோட்டல்காரன் திட்டு வாங்க மாட்டாங்களே, அதனால அவங்களே அமௌண்ட் கொடுத்துறாங்க. ஓகே, this happened to me last week. நாங்க டப்பாலாம் உடஞ்சி போய் ஸோ பே பண்ணது ஸ்விக்கி பே பண்ணுச்சு எனக்கு திருப்பி. they paid the money back. ஸ்விக்கி ஆஸ் இன் மை கேஸ் DoorDash. பட் டெலிவரியை நான் தனியா கொண்டு வரதுனால என்ன சொல்ல வரேன், டெலிவரி தனி, ஃபுட்டோட குவாலிட்டி தனி. நீங்க டெலிவரி பண்ணும்போது நீங்க அந்த டப்பா கீழே போட்டீங்க. நீங்க ராஜி சொல்றது குட் கண்டிஷன். நீங்க டெலிவரி பண்ற இடத்துல நான் வேகமா ஓட்டிட்டு வந்ததுல வந்து நிறைய ஆடிடுச்சு, சாமா ஆடிடுச்சு, சிந்திடுச்சு அப்படின்ற கேஸ்ல டெலிவரிக்காரங்க தான் பே பண்ணணும். டெலிவரிக்காரங்க பே பண்ணணும், அவங்க ஃபீஸை குறைச்சிக்கணும். 50% ரேட் கம்மியா கொடுக்கன்னு சொல்லி கொடுக்கணும். அந்த டெலிவரிக்காரங்களோட தப்பு. That's a good condition to check. It's a good one. Raji, what she said is a good one. All right, I think you all get an idea of என்ன எழுதுறதுன்னு சொல்லிட்டு. So you have to write all there's a lot of R conditions and condition. நம்ம டிஸ்கஸ் பண்ணதுல and R எல்லாமே இருக்கு. Think about it carefully. Think பண்ணி write the code. சரியா? Okay, so we have two homework. ஒன்னு வந்து என்ன? What are the two homeworks? What are the two homeworks? என்னென்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? யாருக்கு ஞாபகம் இல்லையா? we just talked. என்னென்ன ஹோம்வொர்க் கொடுத்துருக்கேன் இன்னைக்கு? come on guys, எதனா பேசுங்க. இந்த ஃபுட் டெலிவரி வச்சு ஒரு கோர்ஸ் சொன்னீங்க. ஓகே, டெலிவரி ஆப்புக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் எழுதணுமோ அது ஒரு ஹோம்வொர்க். அப்புறம்
அது கிரிக்கெட் போன வாரம் கூப்பிட்டது. Okay. Yeah. So that's one. Okay. What did starting of the meeting, what did we discuss? Cricket. வந்துச்சு என்ன சொன்னீங்க? Workshop பத்தி, right? Give your ideas on the workshop. What is it that you want me to do? Okay. All right. So everybody send me something, whatever you think. Not crochet, but anything. And people outside of Arpukote also give ideas. Not that I'm going to come to your college, but on the area lande velila irukavungalum you can give me an idea. Okay. All right. So with that, I'll end the class. And let's see. No, oh yeah, the internship.